வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். அதே கடாயில் 1 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லத்தில் மண் தூசி எல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம கரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி வெல்லம் தண்ணியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காயில் ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க. நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே வெல்லம் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. கூடவே ஒரு பிஞ்சு உப்பு, 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த மாவு இதோடு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம வெல்லம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். அது வரலையும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெல்லம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி மாவு நல்லா திரண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு கை பொறுக்கிற சூடு வர வரலையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரலை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே போலவே மீதி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தட்டு, ஸ்டீமர் தட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி அது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை அது உள்ளே வச்சு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை எடுத்துருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.